அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கு. இன்றைக்கி எந்த ஒரு ரெசிபியுமே கிடையாதும்மா. எங்கள் வீட்டில் நோன்பு திறக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன செஞ்சோம், எப்படி நாங்கள் நோன்பை திறந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ மட்டும்தாம்மா இதில் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்கம்மா. இப்போ வாங்க வீடியோவுக்கு போவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கம்மா, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு சஹருக்கு எடுக்க முடிஞ்சுமா. அதுக்கப்புறம் எடுக்க முடியலை. ஏன்னா தொழுகையும் அதாவது இருந்துச்சு, எனக்கு டைமிங் இல்லைம்மா. அதனால் என்னால் எடுக்க முடியலை. கோழிக்கறி, சோறு, ஆக்கரக்காய். சஹருக்கும் எனக்கு ஆக்கரக்காய் சாப்பிட்டாத்தாம்மா எனக்கு சரியாக வரும். அப்புறம் தயிர், அப்புறம் வெது வெதுப்பான தண்ணி, வாழைப்பழம், நம்ம மரத்தில் இருக்கிற இந்த வாழைப்பழம், அப்புறம் மைலோ. ஏன்னா நான் குடிக்கிறது மைலோ, அவங்க 2 பேரும் நெஸ்காப்பிம்மா. ஏன்னா எனக்கு நெஸ்காப்பி குடித்தா தூக்கம் வராது. அதனால் நான் நோம்புக்குள்ளே மட்டும் மைலோ குடிப்பேம்மா. அதாவது காலையில் மட்டும் மைலோ குடிச்சுக்கிடுவேன். சரி, இப்போ வாங்க நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சோன்னு பார்ப்போம். இன்றைக்கி மீன் கோரிங் செஞ்சேன், மஞ்சள் மீன். அந்த வீடியோவில் நான் ஏற்கனவே உங்களுக்கு போஸ்ட்டு பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை நான் கீழே கொடுக்குறேன். அப்புறம் அது கருப்பட்டி வச்ச கவுனி அரிசி மாவு. நான் இது ஏற்கனவே உங்களுக்கு போஸ்ட்டை பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு ஜெலி. இன்றைக்கி இது ஒரு நூடுல்ஸ் தாம்மா. இங்கே பீகோன்னு சொல்லுவோம். ஊரில் அரிசி மாவில் செய்கிற நூடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சேமியாண்டு அந்த இது. அப்புறம் கருப்பட்டி ஆக்கரக்காய், மேலே தேங்காய் பால். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டேன். அந்த பீகோன் கூட நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டேம்மா. இது மீன் சம்பல், அதாவது சஹருக்குள்ளது. சரியா? 3ஆம் நாள் அந்த நீங்கள் பாருங்கள், ஆக்கரக்காய், இளநீ ஆக்கரக்காய். அது இளநீ ஊற்றி செஞ்சது. கேரட் ஜூஸு, அது ஒரு பலகாரம். அந்த வீடியோ நான் எடுக்கலை. கோழிக்கறி, இடியப்பம் வச்சுட்டோம்மா. இடியப்பம் வச்சுட்டோம். அப்புறம் தண்ணி கேரட் ஜூஸுமா. அப்புறம் நம்ம ஈத்தம்பழம், எப்பவும் போல் ஈத்தம்பழம். இவ்வளோதாம்மா இன்றைக்கி. இது 4ஆம் நாள். அது ஒரு பலகாரம். நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் போடல. அப்புறம் நோம்பு கஞ்சி, வாழைப்பழ போண்டாமா. சரியா? சில வீடியோக்கள் நான் உங்களுக்கு இன்னும் நான் போடல, கண்டிப்பாக நான் போடுவேன். சரியா? அவ்வளோதாம்மா இன்றைக்கி உள்ளது. இந்த நோம்பு கஞ்சி, வாழைப்பழ போண்டா, அந்த பலகாரம். சோயாபீனுமா, சிஞ்சாவு கலந்த சோயாபீனு. சஹருக்கு தவு சம்பல், சாம்பார், பருப்பு கூட்டு மாதிரி வச்சா கொஞ்சோண்டு சாம்பார். இதுவே 2 நாளே கிடந்துச்சுமா எனக்கு. நம்மளுக்கு கொஞ்சமாக செய்ய முடியல, என்ன செய்கிறது. இன்றைக்கி சிரப் மில்க் போட்ட ஆக்கரக்காய், அது ஒரு பலகாரம். அதுக்காண்டி நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு போடுறேன். அப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸு, ஃப்ரை ரைஸ்மா, சிக்கன் ஃப்ரை ரைஸ், இதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அவ்வளோதாம்மா இன்றைக்கி. அந்த பலகாரம் நம்ம அவனில் வச்சு சுடணும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், நான் போடுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்குள்ள வீடியோ நான் எடுத்துருக்கிறேன். எல்லா வீடியோவும் என்னால் எடுக்க முடியலைம்மா. எனக்கு டைமிங் பற்றாக்குறையினால என்னால் எடுக்க முடியலை. என்னால் முடிஞ்ச அளவு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நாள் சுருள் தோசை நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன், உங்களுக்கு நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். வாழைக்காய் பஜ்ஜி, கோழி பொரியல், அப்புறம் ஈத்தம்பழம், சோயாபீனு, ஆக்கரக்காய், இளநீ ஆக்கரக்காய். அப்புறம் நம்ம செடியில் இருந்த ஸ்லோன் பசலியை பருப்பு கூட்டு போட்டு வச்சுருக்கிறேன். சரி, ஆளு கொஞ்சம் சாப்பிட்லாமே அப்படின்ட்டு. இந்த கீரையே சாப்பிட முடியறது இல்லைம்மா நோம்புக்குள்ளே. இவ்வளோதாம்மா இன்றைக்கி உள்ள சமையல் எங்கள் வீட்டில். அப்புறம் இன்றைக்கி ஒரு பாயாசம், ஒரு அருமையான கலர்ஃபுல்லான பாயாசம். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். மாம்பழ ஆக்கரக்காயெல்லாம் ரொம்ப கொம்பன் வித்த இல்லைம்மா. ஆக்கரக்காயை காய்ச்சிட்டு மாம்பழத்தை அரைச்சி அதுக்குள்ளே போட்டிங்கன்னா அதாம்மா மாம்பழ ஆக்கரக்காய். இது கேரட்டு, ஆப்பிள், ஆரஞ்சு 3 மிக்ஸ் பண்ண ஜூஸு. இது அன்றைக்கி நான் செஞ்ச சோஸு, வெள்ளரிக்காய், மேக்கி கோரிங்கம்மா. மேக்கி ஃப்ரை, மேக்கி. சரியா? மேக்கி பரட்டுறது. இங்கே கோரிங்கடா ஃப்ரைம்மா. சரியா? அப்புறம் புளிக்கறி மீது அவங்கள்ட்ட சொல்லியே தீரணும். இது எங்கள் ஊர் புளிக்குழம்பு. இது நெத்திலி கரோடை போட்டு புளிக்குழம்பு, கூட்டாஞ்சோறுக்கெலாம் நாங்கள் செய்வோம். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன், அதில் போய் நீங்கள் பாருங்கள். என்னால் முடிஞ்சால் நான் லிங்க் கொடுக்குறேம்மா கீழே. இது கோழி பிரியாணி. மகனுக்கு இன்றைக்கி தான் கோழி பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன். இன்றைக்கி நோம்புன்னு பார்த்தா இன்றைக்கி 15ஆவது நோம்புமா. ஒரு நாள் விட்டு தான் எனக்கு சமயத்தில் எடுக்க முடியும், தெதவும் எடுக்க முடியாது எனக்கு வீடியோ. டைம் இருக்கையில் தான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த இதை நோம்பு திறக்கிற வீடியோவை. அப்புறம் சிரப்பு, கோதுமை கஞ்சி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். இது ரொட்டி மாதிரி, இது பிரெட் உள்ளுக்கு சில இதுகளை வச்சு செய்கிறது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். இது
தக்காளி சோஸ் மாதிரி இருக்கும். தக்காளி சோஸ் உள்ளுக்கு வந்து ஒரு கச்சாம்பீனை வந்து போட்டு டின்னில் வச்சுருப்பாங்க. அது ஒன்றும் இல்லாமல் சும்மா மிளகாத்தூள், வெங்காயம் அதில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி செய்யலாம். மாம்பழம் ஆக்கறக்க அந்த ப்ரெட்டு, சோயாபீனு, கோதுமை கஞ்சி. இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியான சாப்பாடு தான், பிரியாணி வேறு இருக்குது. அதனால தான் கோதுமை கஞ்சி எங்களுக்கு எடுபடலை. இது வந்து நோன்பை திறந்துட்டு தொழுதுட்டு அப்புறம் நாங்கள் சாப்பிட்டது சகருக்கும் சேர்த்து இதே தான். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. ப்ரெட்டோட சும்மாவே அள்ளி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸியாக. மிளகாத்தூள், வெங்காயம், கொஞ்சோண்டு புளி வெண்டாக போட்டுக்கிறோங்க. நான் அதெல்லாம் போடலை. ஆனால் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், இனிச்சிக்கிட்டு புளிச்சிக்கிட்டு இருக்கும். அவ்வளோதாம்மா இந்த நாள் விட்டது. நன்னாரி சர்பத்தே செய்கிறோம்மா. இன்றைக்கி உண்மையாக நோன்புன்னு பார்த்தா இன்றைக்கி 15வது நோன்பு. சப்ஜா விதை, பிஸ்னு எல்லாம் போட்டு நன்னாரி சர்பத்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து சவர்மா ரொட்டி செஞ்சேன். நேற்றுள்ள பிரியாணிம்மா. அப்புறம் வெள்ளை ஆக்கறக்காய், ப்ளெயின் ஆக்கறக்காம்மா. கூடுதலாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். நறுக்குன்னு எப்போவுமே ஆக்கறக்காய் சாப்பிடக்கூடாது, இழுக்குன்னு சாப்பிட்ணும் ஆக்கறக்காய், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் அவ்வளோதாம்மா. நான் வந்து சில வீடியோக்கள் உங்களுக்கு போட்டது இதில் இருக்குது, சில வீடியோக்கள் நான் இன்னும் போடலை. கண்டிப்பாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன் ஒன்றா. எனக்கு டைம் இருக்கையில், எனக்கு டைமிங் ரொம்ப குறைவாக இருக்குது. நான் கண்டிப்பாக எல்லாத்தையுமே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். அவ்வளோதாம்மா. இது நேற்றுள்ள கோதுமை கஞ்சி மிஞ்சினது. ஓகேம்மா, இன்னும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Like, subscribe, JJ Mom's Kitchen. Bye. See you. Bye.